நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது ஜூலை மாதம் 28ஆம் தேதி, இந்த திங்கட்கிழமை, இந்த காலையில ஆண்டவருடைய பேரன்பு ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கு. இந்த விடியல் வெற்றியின் விடியல். இந்த நாள் தேவன் கொடுத்த நாள். இந்த நாள்ல உங்க மேல மிகவும் அன்பும் கருணையும் பாசமும் கொண்ட தேவன் இன்றைக்கு உங்கள் லைஃப்ல உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக நீங்க இந்த வார்த்தையை கேட்கும்படி அவர் செஞ்சிருக்காருங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை, இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள், போக வேண்டிய பயணங்கள், பிரயாணங்கள் அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் போல இருக்கு. கடந்த நாட்களை நிறைய ட்ரை பண்ண இந்த முக்கியமான டீலிங்கை இன்னைக்கு முடிக்கணும்னு சொல்லி இது முடிக்க முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, கொஞ்சம் டஃப்பா இருக்கும் போல தெரியுது. இன்னைக்கு இந்த விஷயம் நான் முடிச்சு ஆகணும். ஆனா அது நிறைய கிரிட்டிக்கலான ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலையா இருக்கு. நான் இதை எப்படி முடிக்க போறேன், எப்படி நான் ஜெயிக்க போறேன், இன்னைக்கு இந்த காரியம் எப்படி கைகூடி வர போகுது, எனக்குடைய உடல்நிலை சரியில்லை, மனசும் சரியில்லை, இந்த காரியம் ஜெயமா முடியுமா, ஒரு பயமா இருக்கு, ஒரு பதற்றமா இருக்கு அப்படின்னு சொன்னா, என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க மேல உயிரையே வச்சிருக்கிற உயிரான ஒரு ஆண்டவர் இருக்காரு. பயப்படாதீங்க. அவர் இன்றைக்கு உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லி கொஞ்சம் கவனமா கேட்கிறீங்களா? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் சாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். சீஷர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு டிராவல் இருக்கிறாங்க. இன்னைக்கும் நமக்கு சில பயணங்கள் இருக்கிறது. வாழ்க்கையே ஒரு பயணம் தான். இந்த வாழ்க்கையே பல நேரத்துல நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருது. சீஷர்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கான். தண்டு வலிப்பதில் அந்த படகை ஓட்ட, அந்த படகை நகர்த்த, அந்த படகை ஒரு நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்குள்ள கொண்டு போறதுக்கு ரொம்ப பாடுபடுறாங்களாம், ரொம்ப பிரயாசப்படுறாங்களாம். நம்ம கூட பாருங்க, ஒரு நெக்ஸ்ட் ஷிஃப்ட் அடுத்த நிலை அடைவதற்கு ரொம்ப பிரயாசப்படுறோம், ரொம்ப உழைக்கிறோம், ரொம்ப மெனக்கெடுறோம், நம்மளையே வருத்திக்கிட்டு பல விஷயத்த செய்யறோம். ரொம்ப போராட்டமா இருது, வாழ்க்கையே போர்க்களமா இருது. ஒரு 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு பாருங்களேன். ஒரு விஷயம் நமக்கு ஃபேவரா அமையணும்னா நம்ம ரொம்ப போராட வேண்டிய பல வகையான சூழ்நிலைகள் இந்த உலகத்துல இருக்கு பாருங்களேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க மட்டும்தான் உங்க லைஃப்ல தனியா போராடிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும்தான் உங்க லைஃப்ல தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நினைச்சிராதீங்க. உங்களை காண்கின்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சீஷர்கள் கடலில் இருக்கிறார்கள், ஆண்டவர் கரையில் இருக்கிறார். ஏறக்குறைய பல கிலோமீட்டர் தூரம் சீஷர்கள் படகில் பயணித்துக் கொண்டிருந்தாலும், அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கரையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் பார்க்கிறார். என் பிள்ளைகள் ரொம்ப காயப்படுறாங்களே, என் பிள்ளைகள் ரொம்ப பாரம் அடைகிறாங்களே, என் பிள்ளைகள் மிகவும் சிரமப்படுகிறார்களே, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சீஷர்கள், என்னுடைய பிள்ளைகள் ஒரு நெக்ஸ்ட் மூவ், அடுத்த கட்ட நிலை அடைவதற்கு ரொம்ப போராடிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்த தெய்வன் மாத்திரமல்ல, அவர்களிடத்தில் கடந்து வந்தாராம். உடனே கடந்து வந்திருக்காரு பாருங்க. புயல சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க மனசு தத்தளிப்புல இருக்கா? ஒரு வகையான ஒரு பயத்துல சிக்கப்பட்டிருக்கீங்களா? வாழ்வில் நடந்ததான பல பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய நிகழ்வுகள் வந்ததுனால சோகப்பட்டு இருக்கீங்களா? வேலை அழுத்தமும் குடும்ப அழுத்தமும் உங்களை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கா? ஏதோ ஒரு விஷயம் ஒரு முள்ளு மாதிரி உங்க மனசுக்குள்ள இருந்து குத்திக்கிட்டே இருக்கா? ஒரு சங்கடத்தை நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஏதோ ஒரு வகையான ஒரு வலி, ஒரு வருத்தம் உங்களை சோகப்படுத்திக்கிட்டே இருக்கா? யாரும் பார்க்காத உங்கள் மனதை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். யாரும் உதவி செய்யாத அந்த பார்ட்ல, அந்த ஏரியாவில் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் படகிற்கு வருவார். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு வருவார். இந்த நாள்ல சில சிரமங்களோடு இருப்பீர்களேயானால் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புறேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில
போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்தி ஆண்டவர் புயலை, காற்றை, கொந்தளிப்பை அமர்த்தி ஒரு அற்புதமான குதூகலமான ஒரு நாளை ஆண்டவர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. வியாகுலப்படாதீங்க. நீங்க தனியா இல்லை, நீங்க அவருடைய துணையோட இருக்கீங்க என்ற உறுதியான நம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் அருகாமையில் ஆண்டவர் வந்து எது உங்களை வருத்தப்படுத்துதோ, எது உங்களை பயமுறுத்துதோ, எது எதிர்காற்றாய் இருக்கிறதோ, எது நீங்கள் நகர்ந்து போகாதபடிக்கு தடை கற்களாய் இருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற போறாரு. இன்னைக்கு ராத்திரி நீங்கள் உறக்கத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தேவன் எனக்கு நன்மை செய்து தடைகளை உடைத்து என் காரியங்களை கைக்குடி வர பண்ணினார் என்று நீங்கள் சொல்லுகிற ஒரு நாளாய் இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு அமைய போகின்றது. அன்பானவர்களே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஆர் டேவிட் கார்த்திக், சிஸ்டர் ஜே ஐஸ்வர்யா, பிரதர் லலித் குமார், அது போலவே திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். உங்களுடைய விசேஷமான நாளுக்காக நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணி இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை இந்த ஜெபத்தோட நீங்க துவக்கி பாருங்க. இந்த ஜெபம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும். ஜெபம் பண்ணலாமா? பரலோக தேவனே, இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையில என்னோடு கூடவே சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். ஐயா, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருப்பதை எங்கள் தேவன் அறிவீர். ஒரு அடுத்த நிலை அடைவதற்காக எவ்வளோ உங்க பிள்ளைங்க பிரயாசப்படுறாங்க ஐயா. பிசினஸை டெவலப் பண்ணணும், நல்ல சம்பாத்தியம் பண்ணணும், வாழ்க்கைக்கு வேண்டிய வளமான நன்மைகளை சவதரிக்கணும், பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு நல்ல சுபிட்சமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேணும் என்ற பல நல்ல நல்ல கனவுகளோடு அபிலாஷைகளோடு உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் பல எதிர்மறையான நிகழ்வுகளும் சம்பவங்களும் சூழ்நிலைகளும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதித்து விடுகிறதே அப்பா. சீஷர்கள் படகிலே அக்கறைக்கு செல்ல முடியாதபடிக்கு காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்து அவர்கள் அதற்கு விரோதமாய் எதிராய் போராடினதை கண்டு கரையிலிருந்த கர்த்தர் கடலுக்கு வந்து அவர்களுடைய கலக்கங்களை மாற்றினீரே. இன்றைக்கு இந்த திங்கட்கிழமை இந்த காலையில கலக்கத்தோடு, பயத்தோடு, பதற்றத்தோடு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விடுமோ, ஒரு ஏற்றம் இல்லையே என்ற பெருமூச்சோடு கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதரர்களை சகோதரிகளை கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய காக்கும் கரம், பாதுகாக்கும் கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து திடப்படுத்துங்கப்பா. புயலை அமர்த்தி போடுங்க ஆண்டவரே. எதிரான காற்றை மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை வாதிக்கிற, துக்கப்படுத்துகிற, சங்கடப்படுத்துகிற எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற பண்ணுங்கப்பா. நல்ல அழகான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நல்ல நல்ல உண்மையான மக்கள், உதவக்கூடிய மக்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எதிரான கொந்தளிப்புகளை மாற பண்ணுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய மனம் உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லையற்ற ரகத்திலே தந்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பு தகப்பனே வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆழ்மன காயங்களை ஆற்றுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய இந்த விசேஷமான ஆண்டுகளுக்குரிய விசேஷமான ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் இந்த குறிப்பிட்ட ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சிகரமான, மங்களகரமான, சம்பூர்ணமான, கம்பீரமான ஆண்டாய் அமைந்தருளும்படி உம்முடைய வல்ல நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். பாசமும் அன்பும் பேரன்புமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை கனங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.